இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 19 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற இருந்த பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 13ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற 19 மீனவர்களை கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். அந்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மீனவர்களை வியாழக்கிழமையன்று இலங்கை அரசு விடுதலை செய்துள்ளது. மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று நடைபெற இருந்த பாம்பன் பால முற்றுகை போராட்டத்தை ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் திரும்ப பெற்றுள்ளனர். 19 மீனவர்களை பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்கள விடுதலை பண்ணவங்களுக்கு நான் விடுதலை பண்ண சொல்லி போராட்டம் நடத்தலாம் இருந்துச்சு. நாளைக்கு அதை கைவிட்டாச்சு. மீனவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டுறாங்க. இதுக்கு மேலே பிடிச்சி வச்சிருந்த மீனவர்களையும் இதே போல விடுவிக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம். விடுதலையான 19 மீனவர்களும் 2 தினங்களுக்குள் சொந்த ஊர் திரும்புகின்றனர். இதற்கிடையே நாகப்பட்டினத்தில் இருந்து கடலுக்குள் சென்ற மீனவர்கள் 4 பேரை கோடியக்கரை அருகே வழிமறித்த இலங்கை கடற்படையினர் அவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி கடலில் குதிக்க வைத்து சித்திரவதை செய்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.